கடலூர் செம்மங்குப்பத்தில் லெவல் கிராசிங்கை கடந்த பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 95 கிலோமீட்டர் வேகத்தில் மோதிய ரயில் பள்ளி வேனை சுமார் 50 மீட்டர் தூரம் இழுத்து சென்றுள்ளது. இந்த விபத்தில் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்த மாணவர் நிமலேஷ், 11ஆம் வகுப்பு மாணவி சாருமதி, அவரது சகோதரரும் 10ஆம் வகுப்பு மாணவருமான செழியன் ஆகிய 3 பேரும் உயிரிழந்தனர். காயமடைந்த மாணவர் விஸ்வேஷ், பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர், அண்ணாதுரை ஆகிய 3 பேர் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் ரயில்வே துறை சென்னை கோட்ட பொது மேலாளர் RN சிங் ஆய்வு மேற்கொண்டார். இந்த விபத்து தொடர்பாக ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதன்கிழமை பொது வேலை நிறுத்தம் நடைபெறும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கும் நிலையில் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் என்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதன்படி பொதுமக்கள் பாதிக்காத வகையில் தமிழ்நாட்டில் வழக்கம் போல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதேபோல் CITU உள்ளிட்ட தொழிற்சங்க ஆட்டோக்கள் மட்டும் இயங்காது என்றும் அனைத்து ரயில்களும் வழக்கம் போல் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடைகள் அனைத்தும் வழக்கம் போல் திறந்திருக்கும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார். நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்றால் சம்பளம் பிடிக்கப்படும் என தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. இதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மீறி பங்கேற்றால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையுடன் நோ வொர்க் நோ பே என்ற அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படாது என்றும் எச்சரித்துள்ளார். சரக்கு வாகனமும் காரும் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் உதாரமங்கலம் அருகே சென்னையிலிருந்து தஞ்சைக்கு சுற்றுலா வந்த கார் மீது எதிரே வந்த சரக்கு வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த கோர விபத்தில் காரில் பயணித்த விஜயா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் இருந்த குமார், துர்கா, நிலவேலி, சூர்யா ஆகிய 3 மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்தில் சிக்கிய மோனிஷா, ஸ்டாலின், விக்னேஷ் ஆகிய 3 பேர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே தங்கள் எல்லை என்ற எண்ணத்தில் அரசியல்வாதிகளின் பேச்சுக்களை நீதிமன்றம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சைவ, வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன், புகார்தாரர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். நீதிபதியின் கேள்விக்கு பதில் அளித்த அரசு தலைமை வழக்கறிஞர், புகார்தாரர்களிடம் வாக்குமூலம் பெற்று அதன் அடிப்படையில் புகார்கள் முடித்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அனைத்து அரசியல்வாதிகளும் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே தங்கள் எல்லை என்ற எண்ணத்தில் செயல்படுகிறார்கள் என்றும் அவர்களின் இதுபோன்ற பேச்சுக்களை நீதிமன்றம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் நீதிபதி கூறினார். தொடர்ந்து பேசிய நீதிபதி, அரசியல்வாதிகளும் அரசியல் சாசனத்தை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஜனநாயக நாட்டில் வசிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டார். இந்த நாடு அனைத்து குடிமக்களுக்குமானது, சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் ஆரம்பகட்ட விசாரணையின் அடிப்படையில் புலன் விசாரணை அதிகாரி தீர்ப்பு எழுத முடியாது என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். பொன்முடிக்கு எதிரான புகார்களை முடித்து வைத்து பிறப்பித்த உத்தரவு குறித்து சம்பந்தப்பட்ட புகார்தாரர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
விழுப்புரம் மாவட்டத்தில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமை உத்தரவுக்கு கட்டுப்படாமல் கட்சியை பலவீனப்படுத்தும் நபர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தலைவர் பதவியை அபகரிக்கும் எண்ணத்தில் கட்சிக்கும் நிறுவன தலைவருக்கும் களங்கத்தை உருவாக்கும் வகையில் செயல்படும் செயல் தலைவரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 2026 ஆண்டு தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை ராமதாசுக்கு வழங்கி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு கூட நெரிசல் உயிரிழப்புக்கு காரணம் RCB நிர்வாகம்தான் என கூறியுள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து RCB நிர்வாகம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. RCB அணியின் வெற்றி பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அலட்சியமாக இருந்ததாக பெங்களூரு காவல்துறை அதிகாரிகள் 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை எதிர்த்து IPS அதிகாரியான விகாஷ்குமார் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்திடம் முறையிட்ட போது மக்கள் உயிரிழப்புக்கு காரணம் RCB அணி நிர்வாகம்தான் என கூறி விகாஷ்குமாரின் பணியிடை நீக்க உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் மத்திய தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து RCB அணி நிர்வாகம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை அடுத்த கத்ராஜ் பகுதியில் 3வது மாடி ஜன்னலில் இருந்து கீழே விழ இருந்த 4 வயது சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். 3வது மாடியின் ஜன்னல் கம்பியை பிடித்து தொங்கியபடி 4 வயது சிறுமி பவிகா சந்தானே அலறிக் கொண்டிருப்பதை பார்த்த மக்கள் உடனே அங்கு ஓடி சென்று பார்த்தபோது வீடு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது தெரியவந்தது. சிறுமியின் தாய் மற்றொரு குழந்தையை பள்ளியில் விடுவதற்காக சென்று இருந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது. உடனே தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டார். சீனா நேபாள எல்லைப் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மிதேரி பாலம் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டது. ரசுவா பகுதியில் உள்ள மிதேரி பாலம் நேபாளம் மற்றும் சீனாவை இணைக்கும் முக்கிய பாலமாக உள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக ரசுவா பகுதியின் மலை பிரதேசத்தில் உள்ள திரிசூலா ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிதேரி பாலம் முழுவதும் அடித்து செல்லப்பட்டது. இதில் சுமார் 18 பேர் மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பிடூர் பகுதியில் வெள்ளத்திலிருந்து தப்பிக்க மரத்தில் ஏறி தஞ்சம் அடைந்த 2 பேரை ஹெலிகாப்டர் மூலம் நேபாள ராணுவம் மீட்டுள்ளது.